என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங்மா, குட் மார்னிங் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 5 LCM HCF. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 டே சேலஞ்ச். நம்ம வந்து கண்டினியூஸாக 50 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 5வது நாள் கிளாஸ், சரிங்களா? ஸோ டெய்லி மார்னிங் மேக்ஸிமம் முடிஞ்ச வரை காலைல 4 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஆனால் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை டெய்லி ஈவினிங் 4 மணிக்கு கொஸ்டின் வந்துடும், 5:30க்கு அதுக்கான ஆன்சர் கீ வந்துடும். கொஸ்டினும் ஆன்சர் கீ ரெண்டுமே நம்ம டெலகிராமில் போடுறோம். டெலகிராம் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் போட்ட எல்லா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் அதில் அவைலபிள் இருக்கும், PDF எடுத்துக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீ PDF இருக்கும், எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் TNPSC எக்ஸாம் குரூப் 1ஓ குரூப் 2ஓ குரூப் 4ஓ எந்த எக்ஸாம் எழுதினாலுமே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பயப்பட வேணாம். ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த 25 மார்க்குக்கு நம்ம வைக்கிற இந்த 50 டெஸ்ட்டே போதும். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்ல போட்டிருக்க வீடியோஸ் மோர் தென் எனஃப். நல்லா படிச்சீங்கன்னா அதுவே போதுமானது, சரிங்களா? சரி, பார்க்கலாமா LCM HCF. ஃபர்ஸ்ட் நம்ம LCM HCF அப்படிங்கிற கான்செப்ட்ல 2 விஷயம் படிச்சிருப்போம். LCM அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது HCF அப்படிங்கிறது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வகுத்தி அல்லது காரணி அப்படிங்கிற பேர்ல வந்தா HCF. மடங்குன்னு வந்தா மா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது LCM. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே மடங்கு இருக்கிறதுலயே பெரிய நம்பரா இருக்கும், சரிங்களா? இப்போ 2, 5 LCM கேட்டாங்கன்னா 5 இருக்கும், இல்ல 5 விட பெருசா இருக்கும். 2, 5 10 LCM, சரிங்களா? ஏன்னா ரெண்டும் பிரைம் நம்பர். இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோல இருந்து 10 வீடியோ வரை நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். அதை தெளிவா பார்க்காதவங்க LCM HCF பை இன்ஜினியர் தங்கமுத்துன்னு போடுங்க. உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட் அப்படியே வரும். அதுல இருந்து முதல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுல நிறைய டைப்ஸ் பார்த்திருப்போம். இப்போ டைப் நம்பர் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேசிக் ஒன்லைனர் கான்செப்ட் சொல்லியிருப்பேன், சரிங்களா? 2 பிரைம் நம்பர் வந்தா HCF 1, ஒரு பிரைம் நம்பர் வந்தா அதோட HCF 1 இருக்கலாம், இல்ல அந்த பிரைம் நம்பரா இருக்கலாம், இல்ல 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 2 அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதோட HCF வேல்யூ கண்டிப்பா 1 தான் இருக்கும், சரிங்களா? ஒன்லி 2 நம்பர்ஸ் இஃப் போத் ஆர் பிரைம் ஆர் கன்சிக்யூட்டிவ். 2 எண்கள் மட்டும் வந்து இரண்டும் பகா எண்ணாகவோ அல்லது இரண்டும் அடுத்தடுத்த எண்ணாகவோ வந்தால் HCF 1 LCM ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாமே ஒன்லைனர் கான்செப்ட், சரிங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெசிமல் நம்பர், நார்மல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் டெசிமல் நம்பர், அதுக்கு டெசிமல் நம்பர்னா தசம எண், அடுத்து ஃபிராக்ஷன் நம்பர். ஃபிராக்ஷன் நம்பர் அப்படின்னா பின்ன எண்கள்ல எப்படி LCM HCF கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலினாமியல்ஸ், பவர் நம்பர்னு சொல்லுவாங்க, பாலினாமியல்ஸ் அடுக்கு எண்கள். அடுக்குல கொடுத்தாங்கன்னா எப்படி LCM HCF கண்டுபிடிக்கலாம். பெரிய பவர்லாம் LCM, சின்ன பவர்லாம் HCF எடுத்திருப்போம். அடுத்து காம்பினேஷன் டைப் அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணியிருப்போம். நம்பர், டெசிமல் ஆர் பவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கம்பைன் ஆகி வந்திருக்கும், அது பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 2 ஃபார்முலா பார்த்திருப்போம். 2 நம்பர்ஸ் கொடுத்து LCM HCF கொடுத்தா N1 × N2 = L × H, 6வது ஃபார்முலா. 7வது ஃபார்முலா R1 × R2 = L/H. 2 ரேஷியோ கொடுத்து 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பரோட LCM HCF கொடுத்தா LCM/HCF. R1 × R2 = LCM/HCF. இது பார்த்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா டைப் பார்ப்போம். அது பேஸ்ட் ஆன் பவர் தான் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது. அல்ஜிப்ரா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டைப், எதெல்லாம் வராது எதெல்லாம் இருக்காது அப்படின்னு கேக்குறாங்களா அந்த மாதிரி. அடுத்து பேர் டைப், லாஸ்டா அப்ளிகேஷன்ல LCM ஒரு அப்ளிகேஷன், HCF ஒரு அப்ளிகேஷன். மொத்தம் 11 டைப் இருக்கு LCM HCF. இந்த 11 டைப்புமே நான் வீடியோ கொடுத்துருக்கோம், சரிங்களா? நீங்க பிளேலிஸ்ட்லயோ நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க, அப்படியே கீழே வரிசையா நம்பர் போட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்பயுமே இந்த வீடியோக்கு மேல 5ன்னு போட்டிருக்கும், ஏன்னா இந்த சீரீஸ்ல 5வது வீடியோ. அது மாதிரி LCM HCF கண்டினியூஸா 10 ஷார்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அதுல உங்களுக்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்கும். LCM HCF பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பாருங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம், சரிங்களா? இதெல்லாம் டைப்ஸ்மா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A மற்றும் B இரு எண்கள் M/N என்ற வீதத்தில் அமைந்துள்ளன. AB இன் மீப்போமா கேக்குறாங்களா? இப்போ ஒன்னும் இல்ல, AB 2 நம்பர் இருக்கா, இதை நம்மளே இப்ப எடுத்துக்கலாமா? 2 நம்பர். இப்போ நானே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், AB. இப்ப A வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன், B வந்து 20ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதோட ரேஷியோ என்னது? ரேஷியோல எடுத்தோம்னா 1:2 எடுப்போமா? நம்பர்ல எடுத்தா 10, 20, ரேஷியோ எடுத்தா 1:2. அப்போ AB நம்பர் M/N ரேஷியோ. ஓகேவா? கொஸ்டினை பாருங்க தெளிவா. இந்த மாதிரி நம்ம பிரிச்சாச்சு. இப்ப இந்த நம்பரை தான் ரேஷியோவா எடுத்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல ABன்னு சொல்றாங்க, நான் அதுக்கு பதிலா 10, 20 எடுத்துட்டேன். M/N அப்படிங்கிற ரேஷியோல பார்த்துட்டோம். எனில் மீப்போ மானா மடங்குனா LCM. அப்போ சிம்பிளா யோசிங்க, 10க்கும் 20க்கும் LCM இப்ப என்ன வரும்? இதான் லாஜிக். 10க்கும் 20க்கும் LCM வந்து பெரிய நம்பர் எது? 20. 20 10வது வாய்ப்பாலையும் டிவைட் ஆகும், 20லையும் டிவைட் ஆகும்ல. சோ அப்ப LCM is 20. இப்போ இந்த 20 எப்படி வந்துச்சு? இதுதான் ஆன்சர், சரிங்களா? 20 எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்க. 20 எப்படி எல்லாம் கொண்டு வரலாம்? இந்த 20 வேணும்னா இந்த ஆப்ஷன் யோசிங்க. M × A இருக்கு ஆப்ஷன்ல. M என்னது?
எம் பாருங்க 1, ஏ எத்தனை 10, 1ஐயும் 10ஐயும் பெருக்குனா 10 தானே வருது. ஆனா எல்சிஎம் நமக்கு என்ன வரணும் 20 வரணும். சோ இது ஆப்ஷன் இல்ல. சிம்பிள் வே இப்படி பண்ணீங்கன்னா. அடுத்து பாருங்க n இன்டு பி. n எத்தனை 2, b எத்தனை 20. 2 இன்டு 20 எவ்வளோ 2 20 பெருக்குனா 40. பட் நமக்கு எல்சிஎம் எவ்வளவு வேணும் 20. சோ இது ஆன்சர் இல்ல. அடுத்து பாருங்க m இன்டு பி. m என்னது 1, b என்னது 1, b வந்து 20. ரெண்டுக்கு எல்சிஎம் 20 தானே. சோ இதுக்கு 20 வருது. ஆன்சர் கரெக்ட். m இன்டு b இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. a இன்டு b அப்படின்னா a 10, b 20, ரெண்டையும் பேருனா 200 வரும். சோ இது ஆன்சர் இல்லை. சரிங்களா? அப்ப கரெக்டான ஆன்சர் m இன்டு b. புரிஞ்சுதா? இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ல வேரியபிள் டைப் நம்பர் கொடுக்காம எல்லாமே லெட்டரா கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நீங்களே 2 நம்பர் எடுத்துக்கோங்க. நான் இப்ப 10 20 எடுத்தேன்ல, இதே மாதிரி 5 10, 10 20, 15 30 நம்பர் எடுத்து நீங்களே டேலி பண்ணிருங்க, பெஸ்டா வரும். சரிங்களா? இரு எண்களின் மீப்போவா 11, மீச்சீமா 693, HCF 11, LCM 693. ஓர் எண் அப்படின்னா பாருங்க n1 கொடுத்துருக்காங்க 77, n2 ஈக்குவல் டு என்ன இது கேட்டிருக்காங்க. அப்போ n1 இன்டு n2 இஸ் ஈக்குவல் டு l இன்டு h. இதை டைரக்டா எடுத்துக்கலாம். அப்போ n1 வேல்யூ 77, n2 நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். LCM வேல்யூ 693, HCF வேல்யூ 11. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்களேன். டைரக்டா இந்த ஃபார்முலால அப்படியே எழுதி கேன்சல் பண்ண போறோம். வேற ஒண்ணுமே இல்ல. ஃபார்முலா எழுதி பாக்ஸ் பண்ணிக்கணும். 1 11 11, 7 11 77, 1 7 சார் 7, 9 7 சார் 63, ரிமைனிங் 6 63, 9 7 சார் 63. அப்போ n2 இஸ் ஈக்குவல் டு 99. கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கிளியரா? ஃபார்முலா n1 இன்டு n2 ஈக்குவல் டு l இன்டு h. அவ்வளவுதான். இப்ப கொடுத்திருக்க டேட்டாவை முதல் எடுத்து எழுதிட்டோமா? டேட்டாவை எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலான்னு எழுதணும், ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம், ஆன்சர் வருது. அவ்வளவுதான். சரிங்களா? பட் யாருக்காவது இப்ப நான் சொல்றது புரியல அப்படின்னா இன்னும் ஸ்லோவா வேணும்னா நீங்க பேசிக் கிளாஸஸ் பாருங்கம்மா. 10 கிளாஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்க, கிளியரா புரியும். புதுசா பாக்குறவங்க இல்ல நான் ஆல்ரெடி பழைய கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும் ஈஸியா. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை 120 லிட்டரு 180 லிட்டரு இப்ப இது பாருங்க 2 கலங்களை வைத்துள்ளார், சம அளவுள்ள. இதுக்கு வந்து ஒரு கீவேர்ட் நான் சொல்லியிருந்தேன் கிளாஸ்ல. HCFக்கு என்ன கீவேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங். சம அளவுள்ளன்ற வார்த்தை வந்துருச்சா? ஈக்குவல் ஷேர். இந்த கீவேர்டை பார்த்தா நம்ம என்ன எடுக்கணும்னா HCF. HCF கண்டுபிடிக்கும் போது பெரிய நம்பரா இருந்தா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் மெத்தட். தெரியாதவங்க அந்த வீடியோ பாத்துருங்க. டிஃபரன்ஸ் மெத்தட். சரிங்களா? சிம்பிள் கொஸ்டின் அது. 120 180 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 60. இந்த 60 ஆப்ஷன்ல இருக்கா? ஏன்னா இந்த 60 120 வகுக்கும் 180 வகுக்கும்ல. அப்ப அவ்வளவுதான்ப்பா ஆன்சர். ஆப்ஷன் சி. முடிஞ்சதுமா? சிம்பிள். அடுத்ததுக்கு போயிடலாம். 7 13 ஆகிய எண்களின் மீப்போவா மீச்சீமா விகிதத்தை காண்க. ஓகே. ஒரு நம்பர் 7, இன்னொரு நம்பர் 13. இதுவும் பகாயன். 7 ஒரு பகாயன், 13 ஒரு பகாயன். இப்பதான் பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் டைப்லயே பார்த்தோம்ல, ரெண்டும் பகாயனா இருந்தா இதோட எல்சிஎம் என்னது 7 இன்டு 13 ஈக்குவல் டு 91. இது எல்சிஎம். தென் இதோட HCF என்னது 2 பகாயன் வந்தா இதோட HCF வேல்யூ 1. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? HCF LCM ரெண்டோட ரேஷியோ கேக்குறாங்க. இதுல ரேஷியோல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு H, ரெண்டாவது L. HCF ஆன்சர் என்னது 1, LCM ஆன்சர் 91. ஆன்சர் 1,91. ஆப்ஷன் ஏ. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு அனைத்து அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகே. இப்போ இந்த ஒன்றாக கீவேர்டு பாத்தீங்களா? சைமல்டேனியஸ். இந்த மாதிரி ஒன்றாக, சைமல்டேனியஸ், இந்த மாதிரி கீவேர்டு எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு கீவேர்டு ஒன்றாக இதை வச்சு நம்ம சொல்லிடலாமா? ஒன்றாகன்றத கீவேர்டை வச்சு கேட்டிருக்கிறது LCM. அவ்வளவுதான். இப்ப மொத்தம் எத்தனை கிளாக் இருக்கு அலைபேசி? சரிங்களா? மொபைல்ஸ் எத்தனை மொபைல் சொல்லிருக்காங்க அலைபேசிகள்? 20. ஃபர்ஸ்ட் வந்து 20 செகண்ட்ல மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 20. அடுத்து 30 நிமிஷம். அடுத்து மூன்றாவது 40 நிமிஷம். அடுத்து 50 நிமிஷம். அப்ப இது எல்லாத்துக்கும் LCM பார்த்தா என்ன? அவ்வளவுதானே ஆன்சர். 10 காமனா எடுத்துருங்க. 2 3 4 5
3க்கு எல்சிஎம் என்னது? எல்லாம் அடுத்தடுத்த நம்பர். 4 5 20. 20 மூணாவது வாய்ப்பாடுல வராது. அப்ப 20 × 3 60. 60 எல்லாமே டிவைட் ஆகும்ல. 60 × 10 எவ்வளோ? அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை டேலி பண்ணா கூட 2 1 3 2 5. அப்ப 10 10 3 30 60 60 × 10 600. அப்போ 600 நிமிஷம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம்? 10 மணி நேரம். 10 hours வருதா? எல்லாமே சேர்ந்து எப்போ ஒழிச்சுன்னு சொல்றாங்க? ஒன்றாக ஒழித்த நேரம் காலை 5 மணி 5 AM. காலைல 5 மணிக்கு ஒன்னா ஒழிச்சா இதுல இருந்து 10 hours 10 மணி நேரம் கழிச்சு ஈவினிங் 3 PM எல்லாமே சேர்ந்து ஒழிக்குமா? 10 மணி நேரம் கழிச்சு 3 PM. அப்போ ஆப்ஷன் பிற்பகல் 3 மணி. பாருங்க, முற்பகலும் இருக்கும். ஆப்ஷன் சிமா நாலாவதுக்கு. கொஸ்டின் நம்பர் 6. 3 2.7 0.09 டெசிமல் டைப். ஸோ இதுல பாயிண்ட் எதுல அதிகமா இருக்குன்னு பாருங்க. அதிகமா 2 டிஜிட் பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம இதை எதால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா என்ன ஆகும்? 300, 270, 9. சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்கறாங்களா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் 270. 270 300 டிவைட் பண்ணாது. ஸோ இது 300 இருக்கிறதுலே பெரிய நம்பர். இது 9வது வாய்ப்பாடுல டிவைட் ஆகணும் அப்படின்னா 900 27 டிவைட் பண்ணாது. அப்ப கண்டிப்பா 27 டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2700 இதுலதான் டிவைட் ஆகும். இல்ல எனக்கு இப்படி டைரக்டா எடுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணி 3வது வாய்ப்பாடுல முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 100 9 3 27 9. இதுக்கடுத்து ஏதாவது ஒரே வாய்ப்பாடுல வருமா? வராது. டைரக்டா நீங்க இப்போ 10வது வாய்ப்பாடு எடுத்தீங்கன்னு வைங்களேன். 10 9 9. மறுபடியும் 9வது வாய்ப்பாடு எடுத்தீங்கன்னா 10 1 1. இப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 10 3 30. 30 × 3 270. 270 × 10 2700. டைரக்டா எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இப்ப எல்சிஎம் 2700. நம்ம எதால பெருக்கி இருக்கோமோ அதால கடைசியா என்ன பண்ணிடணும்? கரெக்டா வகுத்துடணும் 100ஆல. அப்போ 2700 டிவைடட் பை 100 வகுக்கும் போது என்ன ஆகும்? 2020 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 27. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 6க்கு. கொஸ்டின் நம்பர் 7. HCF கேக்குறாங்க பாருங்க. HCF இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு கேட்டா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸ்லயே சால்வ் பண்ணதுதான். 344 இந்த மாதிரி கேட்டா, பெரிய நம்பர் கேட்டா, இப்ப கூட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் 180 120 மைனஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 2 1 1 112. 112ல பாதி எவ்வளோ? 56. 56ல பாதி எவ்வளோ? 28. ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது வருதான்னு செக் பண்ணணும். வரலைன்னா அடுத்து நம்ம 3 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 112 56 28 இதுல ஆப்ஷன் இருக்கா? 28 இருக்குல்ல. சோ ஆன்சர் முடிஞ்சது. சோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தே நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா 112 26ல டிவைட் ஆகும், 28ல டிவைட் ஆகும், 32ல டிவைட் ஆகுமானா ஆகாது, 43 ஆகாது, 18ல ஆகாது. அப்ப இது ஒண்ணுதான் ஆன்சர். வேணா அந்த 3 நீங்க எடுத்து 112 வகுத்து பாருங்க. வகுக்க முடிஞ்சா ஓகே, வகுக்க முடியாது இல்ல, அப்ப ஆன்சர் இல்ல, அவ்வளவுதான். இப்ப அந்த 112 எதுல வகுப்படும் பாக்கணும். 112 4 வகுத்தால 28 வருது இல்ல, அப்ப 28 கண்டிப்பா 112 வகுப்பும் இல்ல. இதுதான் லாஜிக். அதான் HCF. சரிங்களா? அடுத்து மறுபடியும் HCF கேட்டிருக்காங்க. 924 105 525. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். எவ்வளவு வருது? இது ஒரு 25னா 20 420. ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 420 வருது. ஓகேவா? 420. சரி, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இந்த இதுக்கும் இதுக்கும் 924க்கும் 525க்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 1 அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா 400 சொல்லிடலாம். 399. இப்போ டிஃபரன்ஸ் 9ல முடியுதா? இப்ப யோசிங்க. 9ன்றது என்ன நம்பர்? நமக்கு ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். கண்டிப்பா 84ஆல இது வகுப்படாது. 5வது வாய்ப்பாடுலையும் 9 வராது. 9ம் வரணும், 0வும் வரணும்னா ஒரே வாய்ப்பாடு 1ல முடிஞ்சதானே வரும். சோ அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர்மா. இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க, பிரச்சனையே கிடையாது. HCF கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 105 525 இதெல்லாம் எடுத்துட்டு இது ஃபுல்லா எந்த வாய்ப்பால டிவைட் ஆகும்? 3வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. திரும்ப இதை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் 7வது வாய்ப்பால பண்ணீங்கன்னா எல்லாம் டேலி ஆகும். அதுக்கப்புறம் டேலி ஆகாது. ஏன் அப்படின்னா ஆன்சர் 27 வரும், 21 வரும். புரியுங்களா? இதுதான். இதை நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டா பண்ணும்போது பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட்.
இப்ப பாருங்க HCF பவர் வேல்யூ கேக்குறாங்கம்மா. பவர் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா HCFக்கு 2 பவர் 4, 3 பவர் 2, 5 கியூப் 7 ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு சரிங்களா. ரெண்டாவது 2 பவர் 3, 3 பவர் 3, 5 பவர் 2, 7 பவர் 2 ரெண்டாவது. மூணாவது 3, 5, 7 into 11. இப்போ ஏதாவது இல்லாம இருந்தா அதை நம்ம இப்ப ரிப்ளேஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க 2 இல்ல 2 பவர் 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 11 இங்க இல்ல அப்ப 11 பவர் 0ன்னு எடுத்துக்கிறோம். இங்க 11 பவர் 0ன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் கரெக்ஷன். எது இல்லையோ அதை பேலன்ஸ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்ப வாங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல HCF மீப்பெரு மதிப்பு அப்படின்னா கேட்டிருக்கிறது HCF. ஒருவேளை தமிழ் கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா டைரக்டா இங்கிலீஷ் கொஸ்டின் போய் பாத்துறணும் சரிங்களா. HCF கேக்குறாங்களா, அப்ப HCFனா இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் லோ வேல்யூ. 2ஓட பவர்ல லோ வேல்யூ எது 0 விட்டுருங்க. 3ஓட பவர்ல லோ வேல்யூ எது 2, 3, 1, 1. 5ஓட பவர்ல 1, 2, 3 அப்போ 1 தான். இன்டு 7ஓட பவர்ல லோவஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா அதுவும் 1 தான். ஓகே 11ஓட பவர்னா 0. இப்போ ஒரு நம்பரோட பவர்ல 0 வந்தா தட் இஸ் 1 அதோட வேல்யூ. எனிதிங் பவர் 0 1 அதை விட்டுறலாம். இப்போ 3 5 எவ்வளோ 15. 15 இன்ட்டு 7 எவ்வளோ 10 7 70 35 105. ஆப்ஷன் இருக்கா? ஏ இஸ் கரெக்ட். அவ்வளவுதான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே மாடல் தான் பட் பவரா மாத்தாம கொடுத்துருக்காங்க. முதல்ல கரெக்ஷனை முடிச்சிருவோமா. கரெக்ஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன வரும் 4 வந்து 2 பவர் 2ன்னு எழுதலாம். 27 வந்து 3 பவர் 3ன்னு எழுதலாம். 3125 அப்ப 5 5 5 25 25 125 125 625 625 3125 வருமா. அப்போ 5 பவர் 5 ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 2 பவர் 3 8க்கு 9க்கு 3 பவர் 2ன்னு எழுதலாம். 25 5 பவர் 2ன்னு எழுதலாம் இன்டு 7. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் 7 பவர் 0 மாத்திக்கலாமா பேலன்ஸ் பண்றதுக்காக. அடுத்து 2 பவர் 4 2 பவர் 4னா 16. 3 பவர் 4 3 பவர் 4னா 81 அண்ட் 5 இருக்கு. 49 அப்படிங்கிறத 7 ஸ்கொயர்னு சொல்லலாம். இன்டு 11 இருக்கு. இங்கெல்லாம் 11 இல்லாதனால 11க்கு 0 போட்டுக்கலாம். இப்போ கரெக்ஷன் ஒர்க் முடியுது. கரெக்ஷனை முடிச்சாச்சு, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க மீப்பெரும் மடங்கு. இந்த இடத்துல மீப்பெரும் மதிப்புன்னு எழுதுங்க. இந்த மாதிரி தமிழ்ல ஏதாவது மிஸ்டேக் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சா அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துக்கணும். மீப்பெரும் மடங்குன்னா இங்க கொடுத்துருக்கிறது HCF தான் கேட்கறாங்க. அப்போ இதுல இருக்கிறதுலேயே சின்ன வேல்யூ எது HCF 2ஓட பவர்ல 2 இன்டு 3ஓட பவர்ல சின்ன வேல்யூ எது 3ஓட பவர்ல 2. 5ஓட பவர்ல சின்ன வேல்யூ வெறும் 5. 7 பவர்ல சின்ன வேல்யூ வெறும் 7. சோ 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 இன்ட்டு 9 4 9 36 36 இன்ட்டு 5 எவ்வளோ 36 5 180 180 இன்ட்டு 7 எவ்வளோ 10 7 70 8 7 56 70 பிளஸ் 56 126 ஒரு 0. ஆன்சர் 1260 இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளவுதான் சிம்பிள். அதை கால்குலேட் பண்ணி டோட்டலா கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11 இது ஃபிராக்ஷன் டைப்மா பின்ன முறை. பின்னத்தை பொறுத்த அளவுக்கு கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். இது கொஸ்டின் ஏரியா. தென் HCF ஈக்குவல் டு HCF கேட்டாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் என்ன கேட்கறாங்களோ அது நியூமரேட்டர் டிவைடட் பை அதுக்கு ஆப்போசிட்டா டினாமினேட்டர். இப்ப இதுல நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இது முதல்ல பிரிச்சிடலாமா. 2 8 64 10 இது நியூமரேட்டர். டினாமினேட்டர் 3 9 81 27 இது டினாமினேட்டர். இப்ப அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சரியா. இப்ப எல்சிஎம் ஆஃப் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல HCF கேட்டதுனால நம்ம தேவையான ஃபார்முலா எது இந்த ஃபார்முலா போதும். உங்களுக்கு 2 ஃபார்முலா சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இது கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுனால HCF மட்டும் எடுத்திருக்கோம். அப்ப HCF ஈக்குவல் டு HCF ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டரோட HCF என்ன இருக்கிறதுலயே சின்னது 2 தானே. அப்ப 2 எல்லாமே ஈவன் நம்பர். சோ 2 தான் HCF. தென் எல்சிஎம் ஆஃப் இதுக்கு HCF பார்த்துட்டோம். இதுக்கு என்ன பார்க்கணும்னா எல்சிஎம் பார்க்கணும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது 81. 81 இஸ் டிவிசிபிள் பை 3 டிவிசிபிள் பை 9 as well as divisible by 27. 81 பெரிய நம்பர். 3 9 27 எல்லாத்தையும் டிவைட் ஆகுது இல்ல. அப்ப அதுதான் எல்சிஎம். அப்ப 81 2 பை 81 இருக்கா இருந்தா அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது.
இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சா போதும். இது HCF கேட்டதுனால. ஒருவேளை LCM கேட்டா மேல இருக்க ஃபார்முலா, அதாவது என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டருக்கு பண்ணணும், எது கேட்கலையோ அதை டினாமினேட்டருக்கு பண்ணணும். அதான் கான்செப்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12. இது பாருங்க, காம்பினேஷன் டைப். காம்பினேஷன் டைப் எல்லா டைப்லயும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். காம்பினேஷன் டைப் 9 அப்படி எடுத்துக்கிறோம். A² B². இங்க C இல்ல, அப்ப 0 போட்டுக்கலாம். அடுத்து 18 எடுத்துக்கிறோம். முதல்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். A இல்லையா 0 போட்டுக்கலாம். B² C². அடுத்து 27. இங்க வந்து A² இருக்கு, B இல்ல, C² இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, ஒரு இடத்துல C 0வா இருக்கு, இன்னொரு இடத்துல A 0வா இருக்கு, இன்னொரு இடத்துல B 0வா இருக்கு. அப்போ இந்த மூணுக்கும் HCF அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்ன வேல்யூ எடுக்கிறப்போ ஏவும் 0 ஆயிரும், பியும் 0 ஆயிரும், சியும் 0 ஆயிரும். ஏன்னா கேட்டுக்கிறது HCF தானே. பட் ஃபைனலா பாத்தீங்கன்னா 9, 18, 27 மூணுல ஆன்சர். மூணுல சின்ன நம்பர் எது? லோவஸ்ட் நம்பர் இஸ் 9. 9 is divisible by 9 is the factor of 18 as well as 24, 27. சோ அப்ப 9 தான் என்னது நமக்கு HCF. இது எல்லாத்தோட மதிப்பு என்ன ஆயிருச்சு? எனிதிங் பவர் 0னா 1ன்னு ஆயிரும். அப்ப ஆன்சர் டோட்டலா என்ன வந்துரும்? 9 வந்துரும். 9 இருக்கா? ஆப்ஷன் ஏ. இந்த क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9. क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. ஃபேக்டர் வேல்யூ அல்ஜிப்ரா டைப். பட் ரொம்பலாம் பெருசா யோசிக்க வேணாம். இந்த x² இது வந்து நமக்கு என்ன டைப்ல இருக்கு அப்படின்னா பின்னம். பின்னத்துல HCF கேட்டாங்கன்னா இப்ப பார்த்த ஃபார்முலா தான். HCF is equal to HCF of numerator divided by LCM of denominator. இப்ப நியூமரேட்டரோட HCF என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் x² minus 9. அப்ப இதை நம்ம பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணி எழுதினோம்னா முதல்ல HCF பார்க்கணும். HCFனா காமன். இதை வந்து x plus 3 x minus 3 அப்படின்னு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் A² 2AB plus B² எழுத முடியுமா? A² plus 2AB plus B². அப்போ A plus B whole square. இந்த ஃபார்முலா வருதான்னு பாருங்க. A² B² 2AB அந்த ஃபார்முலா வருதா மேல? இது நியூமரேட்டருக்கு. அப்ப நியூமரேட்டருக்கு HCF அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் x plus 3 இருக்கு, இங்கேயும் x plus 3 இருக்கா? அப்ப HCF அப்படின்னு எடுக்கிறப்போ காமனா மேல என்ன வரும்னா x plus 3 மட்டும் வரும். 1 கிடைச்சிருச்சா? அடுத்து கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. கீழே LCM. LCMனு பார்த்தா ஒரு இடத்துல 4 இருக்கு, இன்னொரு இடத்துல 8 இருக்கு. 4க்கும் 8க்கும் LCM என்ன? மேல HCF, கீழே LCM. 4க்கும் 8க்கும் LCM பெரிய நம்பர் 8. அப்போ ஆன்சர் D is correct. Sorry, x plus 3 by என்ன கேட்டிருக்காங்க? HCF தானே. HCFனா மேல HCF, கீழே LCM. மேல HCF அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனா வரக்கூடியது A plus B, A minus B. அப்ப A plus B கரெக்ட். x plus 3 by 8ன்னு வரணும் ஆன்சர். சரிங்களா? மீ போபா கரெக்ட். சோ இந்த क्वेश्चனுக்கு வந்து மேல HCF, கீழே LCM. சோ அதனால x plus 3 by 8 மாத்திக்கோங்க இதுக்கு மட்டும். சரிங்களா? ஸ்கொயர்ல வராது. இல்ல இதுல ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுங்க. இது ரைட். x plus 3 by 8. சரிங்களா? அடுத்து இது பாருங்க. இது வந்து இது ஒரு வேரியபிள் மெத்தட் क्वेश्चन தான். x power n, x power n plus 1, x power n plus 2. சரிங்களா? எப்பயுமே பவரா இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரியலனா கூட பெரிய பவரா இருக்குன்னு வைங்களேன், அது LCM. ரொம்ப சின்ன பவரா இருந்தா அது HCF. இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல இதுல எது பெருசுன்னு நினைக்கிறீங்க? n-க்கு 1 போடுங்க. அப்ப இது x பவர் 1 ஆயிருமா? 1 plus 1னா இது என்ன ஆயிரும்? இது 2 ஆயிரும், இது 3 ஆயிரும். n-க்கு 1 போட்டா அப்போ கேட்டிருக்கிறது HCF. HCFனா என்ன லாஜிக் பாருங்க. இருக்கிறதுலயே லோ வேல்யூ தான் HCF. இந்த பவர்லயே இருக்கிறதுலயே லோ பவர் எது? இதுதானே லோ பவர், x பவர் n. அவ்வளவுதான் HCF. ஒருவேளை LCM கேட்டால் இதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கும்? LCM-ஆ வந்திருக்கும். பட் நமக்கு HCF கேட்டதுனால இதோட முடிஞ்சிருச்சு. இது வேரியபிள் டைப். क्वेश्चन நம்பர் 14. क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. சேம் லாஜிக். GCD புரிஞ்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். டிவைசர் மீன்ஸ் வகுத்தி. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சோ அப்ப இதையுமே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a cube minus 1, a cube minus 1 cube, a cube minus b cube னா a minus b
அப்ப அந்த ஃபார்முலா பிரிச்சு எழுதுங்கம்மா. ஃபார்முலா நம்பர் 9 பார்த்துருப்போம்ல, 9 ஃபார்முலால a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதை ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஒரு ஆஃப். இன்னொரு ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப இதுல ஏ பிளஸ் 1 ஏ மைனஸ் 1 அப்படின்னு எடுக்கலாம். இப்போ இது ரெண்டுலையும் காமனா இதெல்லாம் வரும்னு பாருங்க. இதுலயும் ஏ மைனஸ் 1 இருக்கு, இதுலயும் ஏ மைனஸ் 1 இருக்கு. ஸோ அப்ப இதுதானே நமக்கு HCF. அப்ப ஆன்சர் டி, ஏ மைனஸ் 1 இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து HCF ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அதே மாடல் தான். இது ரெண்டுலயும் எக்ஸ காமனா வெளியெடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கா, எக்ஸ காமனா வெளியெடுத்தோம்னா ஒரு எக்ஸ் உள்ள ஒரு மைனஸ் 1 வரும். இது ஒரு ஆஃப். ரெண்டாவது இங்க என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதக்கூடாது. இப்போ HCF தானே கேக்குறாங்க. ரெண்டுலயும் காமனா என்ன இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, அங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இங்க பவர்ல 1 இருக்கு, பவர்ல 2 இருக்கு. எப்பயுமே HCF கேட்டா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் பவர். அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் பவர் 1 தானே. அப்ப ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 16க்கு ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 17 பாருங்க. HCF ஆஃப் இது பாருங்களேன், 48 96 528 1584 212016. இப்போ இந்த क्वेश्चनல HCF கேட்டிருக்காங்களா. இப்போ நான் இதை டைரக்டா பார்த்த உடனே என்ன சொல்ல முடியும்னா, இருக்கலே சின்ன நம்பர் இது 48. 48 2ஆல பெருக்குனா 96. ஸோ 48 480. அப்போ இன்ட்டு 11. 48 11ல பெருக்குனா என்ன வருது, அந்த ஆன்சர் வருதா? எஸ். அப்போ இங்க என்ன வருது, 3 டைம். அப்போ இன்ட்டு 33 போட்டா இந்த ஆன்சர் வருது. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இன்ட்டு 44 போட்டா இந்த ஆன்சர் வருது. அப்ப 48 பெருக்கும் போது எல்லா ஆன்சருமே வருது இல்ல. அப்ப இதான HCF. 48 இருக்கா? ஆப்ஷன் ஏ பாருங்க. சிம்பிள். எந்த ஒரு நம்பர் எல்லாத்தையும் வகுக்குதோ அதுதான் காமன் டிவைசர், அதுதான் HCF சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்க, திரும்ப அதே மாடல் தான். ஏன்னா இதுலதான் அதிகமான கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்க. பட் எல்சிஎம் மீப்போமா 48 108 280. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம இன்னும் ஒரு ஈஸியஸ்ட் வே பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல் டிவிஷன் போட்டு பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு. நான் சொல்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி வேமா பண்ண போறோம் அதுக்காக. இப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா HCF என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலே பெரிய நம்பர் இதை விட பெருசா தான் வரும். ஆனா இந்த எல்லா நம்பரால என்ன ஆகும், டிவைட் ஆகும். இப்போ 1 8 இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை, 9 வருதா. அப்போ டிவிசிபிள் பை 9 ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஆன்சர் முடிஞ்சிடும். எந்த நம்பர் 9 டிவைட் ஆகும்னு பாருங்க. கூட்டும் போது 9வது வாய்ப்பாடு வரணும். இப்போ 5 1 6 7 8 8 6 14. இது 9ல டிவைட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டிவைட் ஆகாது. சோ இது ஆன்சர் இல்லை. இது 5 1 6 7 தான் ஆகுது. இப்போ இது வந்து 7 தான் வருது. டிவிசிபிள் பை 9ல வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. அதனால இதுவும் ஆன்சர் இல்லை. சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாமே, இதுக்கு அவ்வளவு யோசிக்கணும். 6 7 8 8 5 13. இது 13, அதனால இதுவும் ஆன்சர் இல்லை. இதை கூட்டி பாருங்க, 5 1 6 7 7 2 இது டைரக்டா 9 தான் வருது. இதுதான் ஆன்சர், முடிஞ்சது. இப்ப நான் எல்சிஎம் HCF பண்ணல, டிவிசிபிலிட்டி வச்சு முடிச்சேனா. இப்படிதான் ஒரு சில கொஸ்டின் நீங்க வேகமா சால்வ் பண்ணிட்டு போயிடணும். பெரிய நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பயந்துடக்கூடாது. ஏன்னா பெரிய நம்பரா இருக்கு, எல்லாமே 5 டிஜிட் இருக்கு, 5 டிஜிட் தான் இருக்கும். ஆனா டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியும்ல, அதை வச்சு சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம்ல. இந்த கொஸ்டின் கேட்கறதே இந்த மாதிரிலாம் வேகமா பண்ணீங்கன்னா தான் அடுத்த கொஸ்டின் நீங்க பார்க்க முடியும். நீங்க பொறுமையா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி தான் கொண்டு வர 10 ஸ்டெப் போட்டா பண்ணுங்க. பட் தெரிஞ்ச 4 கொஸ்டினை பின்னாடி விடும்போது தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்பயுமே ஒரு கொஸ்டினை பண்றோம்னா பெர்ஃபெக்டா பண்றோம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கணும், ஸ்பீடா பண்றோங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லா கொஸ்டினையும் பார்க்க முடியும். இது பாருங்க, ஏபி எல்சிஎம் ஆஃப் ஏபி வந்து ஏன்னு சொல்றாங்க. ஓகே, எல்சிஎம் ஆஃப் ஏயும் பியும் ஏ, பியும் சியும் பின்னு சொல்றாங்க. அப்ப சிஏ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஏ பி சி. எல்சிஎம் ஆஃப் ஏபி என்னது? இப்போ இது ஒருவேளை நம்ம 4 சாரி இதை வந்து நம்ம 8ன்னு எடுப்போம். இதுல பெரிய நம்பரா கூட வச்சுக்கலாமா. இப்ப அதை 8ன்னு வைக்கிறோம், இதை நம்ம 4ன்னு வைக்கிறோம். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வரும்? ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் ஏ தானே சொல்றாங்க. 8க்கும் 4க்கும் எல்சிஎம் 8 தானே வருது. அப்ப அவங்க சொன்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஓகேவா? பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஏ பி எடுத்துட்டோம், ஏபிக்கு எல்சிஎம் ஏ தான் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், இதை முடிச்சாச்சு. ஏ மற்றும் பியின் மீப்பெரு பொது மடங்கு ஏ எனவும் முடிச்சாச்சு. பிசி இது ரெண்டை எடுக்கும்போது இது ஆன்சரா வரும். அப்ப இது நம்ம 2 எடுத்துடலாமா? இப்ப இது ரெண்டை எடுத்தோம்னா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 4 வந்துருச்சா? பாத்துருங்க, அங்க பாருங்க.
பிசிக்கு எல்சிஎம் பி வந்திருக்கா? ஓகே. ஆனா இப்ப கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? இது ரெண்டையும் எடுத்தோம்னா இதுக்கு எல்சிஎம் எதுன்னு கேக்குறாங்க. இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ தானே வரும். 8 தான் ஆன்சர். அப்ப ஏ தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சிம்பிளா முடிச்சிடலாம். இது நீ ரொம்பலாம் யோசிக்க ஒண்ணுமே இல்லை. நம்மளே 3 நம்பர் எடுக்கணும். அதுல எல்சிஎம் டேலி பண்ணணும். ஏ பி பார்த்தா ஏ இருக்கணும், பிசி பார்த்தா பி இருக்கணும். அப்ப ஏசி பார்த்தா ஏ தானே வரும். அப்படி பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து 2 எண்களில் மீச்சிறு பொது வகு எண். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஓகே. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. முதல்ல கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாமா? 2079 எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர். அண்ட் HCF ஆஃப் 2 நம்பர் இஸ் 27. இஃப் ஒன் ஆஃப் தி நம்பர் N1 கொடுத்துட்டாங்கம்மா, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கம்மா இந்த N1 N2 மாடல்ல. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இந்த மாதிரி. என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஃபார்முலா. இப்ப நீங்க ஃபார்முலா எழுதுனீங்கன்னா எக்ஸாம்ல ஃபார்முலா மனப்பாடமா இருக்கும். அப்ப நீங்க ஃபார்முலா எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும்லாம் தேவையில்லை. இப்ப நீங்க எழுதும் போது ஃபார்முலா எழுதி பண்ணீங்கன்னா அப்போ ஃபார்முலா ஈஸியா மறக்காது. அதுக்காக தான் 1189 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டு 2079 இன்டூ 27. இதுல ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ 9 வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னு வைங்களேன். 2 9 18, 1 9 9. இது 3 9 27, ஒரு 3 3, 7 9 7 3 21. இப்ப 7வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 7 7, 2 7 எவ்வளவு? 14, மிச்சம் 6 67, 67ல 9 7 63, மிச்சம் 4 49, 7 7 49, 297 வருது. N2 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. பி 297 இருக்கா? சோ கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் கேன்சல் பண்ணணும் ஸ்பீடா, அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 21. இரு எண்களின் மீப்பெரு பொது காரணி அப்படின்னா HCF. மீச்சிறு பொது மடங்கு HCF வந்து 12, எல்சிஎம் 114, N1 ஒரு நம்பர் 36, N2 இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபார்முலா N1 into N2 is equal to L into H. அப்போ 36 into N2 is equal to 12 into 114 எடுத்துக்கலாமா? இப்ப இதுல கேன்சல் பண்ணும்போது எது கேன்சல் ஆகும் பாருங்க. ஒரு 12 12, 3 12 36, ஒரு 3 3, 3 3 9, 9 மிச்சம் 2 24, 8 3 24, 38. சாரி, மூணாவது வாய்ப்பாடு 12 3 36. மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 3 3, 3 3 9. சாரி, 12 144. பாத்தீங்களா, ஒரு சின்ன சேஞ்ச். இது 114 கிடையாது, 144 கொடுத்துருக்காங்க. அதை மாத்திட்டு இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க. 144. இப்போ மூணாவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா அதான் மிஸ்டேக் வருதுன்னு பார்த்தேன். 4 3 12, மிச்சம் 2, 8 3 24, 48, 48. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 144. தெளிவா பாத்துக்கணுமா? இந்த மாதிரி நம்பரை மாத்திருந்தா கூட ஆன்சர் வராது, பாத்துக்கோங்க. 48 கரெக்ட் ஆன்சர்மா. கொஸ்டின் நம்பர் 21க்கு. கொஸ்டின் நம்பர் 22. முதல் 10 இயல் எண்கள் மீதியின்றி வகுப்படக்கூடியது. இதை பொறுத்தவரை 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை ஃபுல்லா பெருக்குனா ஆன்சர். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு ஸ்பீடா பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் பெருக்குவோம். எல்லாத்தையும் பெருக்கும் போது உள்ள ஒரு 9 இருக்குல்ல, எங்க 9 வந்தாலும் 9ஆல டிவைட் பண்ணா முடிஞ்சது ஆன்சர். அவ்வளவுதான். இப்ப இது 9ஆல டிவைட் ஆகும்னு பாருங்க. 5 2 கூட்டினா எவ்வளவு? 7 தானே. இது ஆன்சர் இல்ல. 5 2 7, 7 1 8 கூட்டும் போது இது ஆன்சர் இல்ல. இது எத்தனை? 5 2 7, 7 2 9. சோ அப்ப இவ்வளவுதான் ஆன்சர். இதை கூட்டினா 10 வருது. இது ஆன்சர் இல்ல, முடிஞ்சது. சிம்பிள், அவ்வளவுதான். முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உள்ள 9 வந்தா 9ல டிவைட் ஆகுதா பாத்தீங்கன்னா முடிஞ்சது ஆன்சர். 22. கொஸ்டின் நம்பர் 23. 72 மற்றும் 108 ஆகியவற்றால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண். இதுல பாருங்க, 72லயும் வகுப்படணுமா 108லயும் வகுப்படணுமா? நான் இப்ப சிம்பிளா சொல்றேன். இந்த 2 நம்பருமே 9ல வகுப்படணும்ல, அதே லாஜிக் தான். ஒரு 4 கொஸ்டின் பாருங்க, டிவிசிபிலிட்டிலே முடியுது. 7 2 கூட்டினா 9 தானே, 9ல டிவைட் ஆகும். 1 8 கூட்டினா 9 தானே, 9ல டிவைட் ஆகும். இந்த ஆப்ஷன் எது 9ல டிவைட் ஆகுதுன்னு பாருங்களேன். 1 கண்டிப்பா 9ல டிவைட் ஆகாது. 1 1 2 2 5 7 7 2 9 இது 9ல டிவைட் ஆகும். சரிங்களா? சோ 7 2 9 இது 10 டிவைட் ஆகாது. இது 8 1 9 10 டிவைட் ஆகாது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம எடுத்த கொஸ்டின் கிடையாது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது.
இந்த கொஸ்டின் கேட்கும்போது இந்த ரீசனோட தான் கேட்பாங்க சரிங்களா. இல்ல நான் நார்மலா பண்றேன் அப்படின்னா 78 108 இது ரெண்டையும் நார்மலா 36 வாய்ப்பால டிவைட் பண்ணீங்கன்னா 2 36 72 3 36 108 இதுக்கு நார்மல் எல்சிஎம் பார்த்தா 72 × 3 216 அப்படின்னு ஒரு ஆன்சர் சரிங்களா. இப்ப 216 இதுவும் பாருங்களேன் 9ல டிவைட் ஆகும். இந்த 216 இது எதோட பெருக்கணும்னா இதுல எந்த ஆன்சராவது வருமானு டேலி பண்ணணுமா, அது வரை நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? இத இப்ப எக்ஸாம்பிள் 2160 2160 2160 2160 இத ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 640 8640 வரை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது 216ல டிவைட் ஆகுதுன்னு பாத்துட்டோம். இதுக்கு அப்புறம் பாருங்க 8640 இன்னும் ஒரு இதுல ஒரு 2000 சம்திங் போட்டீங்கன்னா அது 10,000க்கு மேல போயிடும், 10,800 ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 216 இருக்கா இது ஒரு 5 டைம் எடுத்தா எவ்வளவு வரும்னு பாருங்க. 216 10 டைம் எடுத்தா 2160. அப்ப 5 டைம் எடுத்தீங்கன்னா 1080. இப்ப கூட்டினா எவ்வளவு ஆச்சு 0 2 மிச்சம் 1 7 இங்க 9. இது கூட இப்போ ஒரு 216 கூட்டினோம்னா எவ்வளவுன்னு பாருங்க 6 3 9 9 இதுவும் 4 டிஜிட் தான். இப்ப இது கூட இன்னொரு 216 கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க 16 2 மிச்சம் 1 5 11க்கு 1 மிச்சம் 1 10 1 0 1 5 2 ஆன்சர் வருதா. இந்த மாதிரி 5 டிஜிட் வர்ற வரைக்கும் நீங்க சம் பண்ணிக்கிட்டே போனா எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவுதான் லாஜிக். சோ இதை நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து கெஸ் பண்ணி பண்றதை விட சரிங்களா, இல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி பண்றதை விட நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பா சூட் ஆகுறதுனாலதான் அப்படி கொஸ்டின் கேட்கறாங்க பிஒய்க்யூல. இப்ப நீங்களாம் அவங்க கேட்கிற கொஸ்டினை விட்டுட்டு ஒருவேளை 2 ஆப்ஷன் வந்தா 3 ஆப்ஷன் வந்தா அது வராதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அதான பிஒய்க்யூ. நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இப்படி வந்தா என்ன பண்ண அப்படி வந்தா என்ன பண்ண, பட் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. a⁻m+1 a⁻m+2 இப்பதான் பார்த்தோம் அந்த மாடல் ஒரு கொஸ்டின் a⁻m+3. இதுல இருக்கிறதுலயே லோவஸ்ட் பவர் எதுன்னா இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பவர், இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர் எதுன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் சரிங்களா. இப்ப கேட்டிருக்கிறது என்னது எல்சிஎம். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் ஆன்சர், HCFனா லோவஸ்ட் பவர் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ எல்சிஎம்னால முடிஞ்சது. 25 மீச்சிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட சமமாக இருக்கும், மடங்காக இருக்கும், பெரியதாக இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 5 10 இதோட எல்சிஎம்னு பார்த்தா 10 வருதா, இது பெரிய நம்பருக்கு சமமா இருக்குதா, அது கரெக்ட் சரிங்களா. இதுவே 5 8ன்னு பாக்குறோம், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தா 8 5 40 தான் வரும் சரிங்களா. ஏன்னா 8வது வாய்ப்பால 5ல வகுப்புறது 40 மட்டும்தான். இப்ப இந்த 40 8ஓட மடங்காவும் இருக்குதா, இந்த 40 இந்த 8ஐ விட பெரியதாவும் இருக்குதா, அப்ப இது எல்லாமே கரெக்ட் தானே. ஆனா எதா மட்டும் இருக்காது, குறைவாக மட்டும் கண்டிப்பா இருக்காது. எல்சிஎம் எப்பவும் அதிகமா தான் இருக்கும், குறைவாக இருக்கவே இருக்காது. ஆப்ஷன் டி சரிங்களா. 25க்கு எத்தனை அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. தனியா நோட் போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்க முடிக்கும் போதே 125 கொஸ்டின் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு 5 டாபிக்குக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரை நான் டெய்லி தர ட்ரை பண்றேன். எஸ்ஐ கால்ஃபார் எல்லாமே வந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஒர்க் ப்ரெஷர், கொஞ்சம் டைமிங் தேவைப்படுது. அது மாதிரி ஈவினிங் கொடுக்குற லைவ் ஓரல் டெஸ்ட் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஏன்னா கொஸ்டின் புக்கை எடுத்து நான் புக்கை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படிலாம் கேட்கலான்ற கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் கேட்கறேன். ஸோ கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்து தான் போய்கிட்டு இருக்கு. இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி சேனல்ல, அது மாதிரி டெலகிராம் சேனல் ER தங்கமுத்து அப்டேட்ஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், எக்ஸாமுக்கு தேவைப்படுறது மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம். இன்ஸ்டாகிராம்லயுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க அடுத்தடுத்து கொடுக்குற கமெண்ட் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் ஃப்ரேம் பண்றது, அடுத்தடுத்த ஒர்க் மூவ் பண்றது. எங்களோட எனர்ஜி பூஸ்டே உங்களோட மெசேஜ் மட்டும் தான், உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ரெகுலரா படிங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. இந்த வருஷம் 2025ல எல்லாருமே அரசு அதிகாரியா மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.